பார்த்தாலும் அவ்ளோ லவ் தங்கமயிலுக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க ஃபர்ஸ்ட்? நான் சத்தியமா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஆ. ஏன்னா இதுக்கு முன்னாடி நானு சீரியல்லாம் பண்ணியிருக்கேன். ம். ஆனா இது வந்து மல்டி ஸ்டாரர். அது முன்னாடி இருக்க சீரியல் எல்லாத்துலயுமே ஆ. மொத்த கதையும் நான் தான் தலையில தூக்கி வச்சு தாங்குன்னு தாங்குவேன். சுத்தி சுத்தி வந்து என்னடா இது அப்படின்ற மாரி இருக்கும். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா எனக்கு வேலை கம்மி. ஏன்னா ஆ. என்னோட பாரத்த நெறைய பேர் சுமக்கிறதுக்கு இருக்காங்க. நான் மட்டும் கிடையாது. பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல பாண்டியன், கோமதி, அப்புறம் வந்து ராஜி, மீனா, கதிர் எல்லாருமே இருக்காங்க. சரவணன், ஆ. செந்தில் இப்படி நெறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதுவும் வந்து சீசன் 1ல இருந்தவங்கலாம் இதுல இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி புதுசா 100 எபிசோட்ஸ்க்கு அப்புறமா ஒரு கேரக்டர் உள்ள வரும்போது, என்ன கேட்டப்போ, "இல்ல, இல்ல எனக்கு இது செட் ஆகாதுங்க" அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ ஓகே. நான் வேண்டா வெறுப்பா பேர் வச்சு காண்டாமிருகம்னு பேர் வச்ச கதையா, நான் வேண்டா வெறுப்பா இல்லங்க எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி சேனல்ல இருந்து ஒரு நம்பிக்கை குடுத்து, என்ன லிட்டரலி எனக்கு வந்து "யூ கேன் டூ இட்" அப்படின்னு வந்து அ யுவ அ நான் அப்படி பண்ண வச்சாங்க என்ன. ஸோ அரை மனசோட தான் பண்ணேன். சரி சொல்றீங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் என்னடா! எப்பிட்றா! அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. அது ஆரம்பத்துல இருந்து நெறைய விமர்சனங்கள் வரும். நெறைய அட்டென்ஷன் நெறைய கிடைச்சது அதுல. யா. எனக்கு இதுவரைக்கும் பண்ண எல்லா அ நான் என்னோட எல்லா சீரியல்ஸ விட, இதுல எனக்கு கிடைச்ச அட்டென்ஷன் வந்து ஒட்டுமொத்தமா நீங்க டாலி பண்ணா கூட ஆகாதுன்னு நெனைக்கிறேன். அவ்ளோ அப்புறம் போற வழியெல்லாம் வந்து தங்கமயில்ன்ற பேர் பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. அந்த அந்த ஓகே. பேர்ல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ போகும்போதெல்லாம் குட்டி பசங்களால, "ஏய் மயிலுடா, மயிலு, மயில்" அப்படின்னு கூடி உண்மையிலேயே மயில் காட்டுற மாதிரி. அது என்னமோ ஒரு அனிமேட்டட் கேரக்டர் மாதிரி பார்க்குறாங்க. ஓகே. எனக்கு அது ரொம்ப புதுசா இருக்கு. இந்த மாதிரியான ரெகக்னிஷன் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.